ஹலோ காய்ஸ், இந்த vlogல நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸாக கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதை அச்சு பேசுகிறாமல் நாம் இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் தேவா பிரபா vlog. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு க்ராஸ் பீஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சைஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக எடுத்துக்காங்க. அதனால நம்ம வெட்டி வச்சுட்டு க்ராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். க்ராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் போன வீடியோஸ்லேயே வந்து நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி கீழே எவ்வளோ அளவுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேருந்து கீழே இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டான்னு தான் நம்மளோட முக்கியமான இந்த அளவு வந்து நம்மளுக்கு குறிக்க முடியும். ஸோ இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பிகினிங்கில் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம டாட் வச்சு இல்லை ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் கிளியராக வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கிளியராக வீடியோ போடுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் வீடியோ எடுக்கிறதுல. அதை நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று ஆர்ம் ஹோல் சைடு இருக்கிற அளவு தான், அதுவும் வந்து 3.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த 3 அளவுமே 2 சைடுமே மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஸ்டிச் பண்ண வீடியோவை நான் எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ அதனால வேணும்னா நான் வேணால் ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி போடுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச் ஆல்ரெடி நம்ம விட்டு தான் கட் பண்ணியிருப்போம். அந்த 1/2 இன்ச்சை மேலே மறக்காமல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கீழே நமக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் வரும். ஸோ இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு கிளாத் மீறினதுனால நான் 2 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாத் இல்லை அப்படி எனக்கு வந்து கொஞ்சம் க்ரிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது லைனிங் கிளாத் கூட வச்சு நம்ம தச்சிக்கலாம்.
இப்படி பட்டி தைச்சதுக்கப்புறமா இந்த லைன் எல்லாமே சேமாக வரணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நான் தைச்சி எடுத்துட்டேன். தைச்சி எடுத்ததுக்கப்புறமா கீழேயும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பின்னாடி அளவுக்கு ஏற்ற மாதிரி முன்பக்கமும் எந்த அளவுக்கு கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. ஏன்னா பட்டி 2 சைடுமே ஒழுங்காக வந்தால் தான் நமக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் பட்டி தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம கீழே எல்லா அளவை மடித்து தைச்சிக்கலாம். இப்போது நம்ம எந்த பீஸ் எடுத்துருக்கோன்னா அந்த ஷோல்டர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோல்டர் கட் பண்ணதில் இருக்கிற பீஸ் தான் இது. இதில் நம்ம ஹூக்குக்காகவும் பட்டிக்காகவும் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸ் தான். இதில் ஹூக்குக்கு 1.5 இன்ச்சும் பட்டிக்கு 3 இன்ச்சஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹூக்குக்கும் பட்டிக்கும் தேவையான துணி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஹூக்குக்கானதை நம்ம தைச்சிக்கலாம். மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அகெயின் திருப்பி நம்ம மேல் துணியை ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கினதுக்கப்புறமா இப்போ இப்படி உள்ளாடக்கூடிய 1 இன்ச் அப்படியே தூக்கி அப்படியே இந்த துணியை இல்லாத மாதிரி தைக்கணும். அப்போ தான் நம்ம ஹூக் போடுற இடம் கொஞ்சம் grip கிடைக்கும். எக்ஸஸாக இருக்க துணியை மடித்து வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இதோட ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு கிளியராக நான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஹூக் சைடு தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பட்டி சைடு தைச்சிக்கலாம். பட்டி சைடுக்கு ஹூக் சைடு நம்ம மேலே வச்சோம் இல்லையா துணி, பட்டி சைடுக்கு நம்ம கீழே வைக்கணும். துணி கீழே வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா மேலே கூடி அந்த தையலை ஒரு மடிப்பு வெளியே மடித்து அதுக்கப்புறமா மேலே வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு பட்டி சைடு அழகாக வந்துடும். பட்டி சைடு தைக்கிறது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மறக்காமல் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பட்டியும் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. சைடு ஹூக் சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம இப்போ கிராஸ் பீஸ் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், பட்டி எப்படி தைக்கணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே வச்சு தைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அடுத்த மடிப்பு தூக்கி நம்ம அப்படியே துணி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். சிலவங்க இதுலேயே வி ஷேப் கொடுத்து காஜா தைச்சிப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ஊசி நூலில் தான் தைச்சி அவங்க போடுவாங்க. ஸோ அதனால நான் ஊசி நூலில் தான் தைக்க போகிறேன். தைச்சே லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சைட் பிடிச்சிக்கலாம். நாம் இப்போது கிராஸ் பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் பீஸ் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம்.